காலவெளியிலே நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஹல்லேலூயா. இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறேன். அநேக வேளைகளில் காட் பிளஸ் யூ, காட் கைட் யூ, காட் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் ஆல் ஈவில், இப்படி பல ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களை எல்லா தீமைகளுக்கு காப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு. விசுவாசிகள், தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் சொல்லுகிறது உண்டு. இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். மே த லார்ட் பி வித் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், பெரிய சபைகள்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்க சாமியார் சொல்றதை கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆமே. சபையார் உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உம்மோடும் இருப்பாராக, ஆமே. உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை இல்ல, அதனால சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி ஒரு குமாரனை அவள் பெறுவாள், அவள் மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று தூதன் சொல்கிறான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இம்மானுவேல் மீன்ஸ் God with us. ஆம், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. Who is that தேவன்? அந்த தேவன் யார்? வானம் பூமி படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். எப்படி நம்மோடு இருக்கிறார்? நாம் அவரை நம்முடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆதலால் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் எல்லாரோடு இருக்கிறார்னு சொன்னா அது போய் நிறைய பேரோடு பேய் பிசாசுகள் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அவரை பின்பற்றி அவரை ஆராதித்து அவர் வழியில் நடக்கிறவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் யாரோடு இருக்கிறார்? விக்கிரகங்களோடு இருக்கிறாரா? அப்படியா? வேளாங்கண்ணி போறவர்களோடு தேவன் இருக்கிறாரா? இல்லம்மா. அங்க நாகூர்ல ஆண்டவர் இருக்கிறார்ல, நாகூர்ல ஆண்டவர் இல்ல. நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறார்னா பரலோகத்தில் இருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கூட ஆண்டவர் இருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? டு யூ ஃபீல் இட்? ஐ கேன் ஃபீல் இட். என்னால உணர முடியும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்படி உணர முடியுது? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. God is with us. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சிருக்கிறோம், அவரை பின்பற்றுறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவர் வழியில நடக்கிறோம். புண்ணியத்தலத்துக்கு போனவனு கூட ஆண்டவர் இல்லை. உண்மையை சொல்றேன். நாகர்கோவில்காரன் புதிய கார்ல 5 பேர் குடும்பமாக வேளாங்கண்ணிக்கு போய் மாதாவை வேண்டிட்டு திரும்பி போற வேளையில மணப்பாறையில ரோட்டு ஓரத்தில் நின்று லாரியில காரை விட்டு 5 பேரும் செத்தாங்கல்ல. பாவம். ஆண்டவர் கூட இருந்தா எப்படி நடந்திருக்குமா? நடக்கவே நடக்காது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரங்கள் ஏராளம் இருக்கிறது. நம்மை தீமைக்கு ரட்சிக்கிறார். நம்ம உயிரோட வச்சிருக்கிறார். நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழி நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் கூட இருந்தார். அவர்களுக்கு முன்னாக அவர் சென்று கொண்டிருந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். பகல்ல மேகஸ்தம்பம்னா குளிர்ச்சியான பகல் வேளையாக இருக்கும், உஷ்ணம் இல்லை. இரவில அமாவாசை இல்ல,
முழு நிலா நாள் போல இருக்கும். அவங்களுக்கு எந்த தீமையும் வராதபடி ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து கொண்டார். தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு வழிகாட்டியாக ஆண்டவர் மோசேயை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் கூட இருந்தார். அவர்களுக்கு முன்னாக அவர் சென்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. அது உண்மை, எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார், அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகத்தை சாத்தான் கொண்டு வருகிறான். நம்ம பாவத்தை விட்டுட்டோம், ஆண்டவரை பின்பற்ற முடிவு பண்ணிட்டோம், முன் வந்துட்டோம்னா ஆண்டவர் கூட இருப்பார். பாவம் செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் சைடு கொடுத்துருவார். பாவம் செய்கிறவங்க கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அது விசுவாசி ஆனாலும் சரி, அது பெரிய பாஸ்டர் ஆனாலும் சரி, சின்ன பாஸ்டர் ஆனாலும் சரி, அவர் சென்ட்ரல் பாஸ்டர் ஆனாலும் சரி, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிறவங்களை கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். நீங்க பொய்ய சொன்னாலும் உடனே ஆண்டவர் கூட இருப்பாரு. ஆண்டவர் பொய்ய சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆண்டவர் உங்கள்ட்ட என்னைக்காவது கெட்டவார்த்தை சொன்னாரா? சொல்ல மாட்டாரு. பரிசுத்தர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், பாவம் இல்லாதவர். நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும்னா பாவத்தை நாம் விட வேண்டும், விக்கிர வணக்கத்தை நிறுத்த வேண்டும், புண்ணிய தலங்களுக்கு போகிறதை நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உலக பாரம்பரியங்கள் சடங்குகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னா நமக்கு சமாதானம் தந்தார் இயேசு, சுகம் தந்தார் இயேசு. அல்லேலூயா. கலக்கங்கள் மாற்றிவிட்டார், மன துக்கங்கள் மாற்றுகிறார், வேதனை நீக்குகிறார், நொந்துவோன உள்ளத்தை தேற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. நானும் எத்தனை வருஷத்துக்கு முன்ன சாகணும்னு நினைச்ச பிறகு ஆண்டவர் தான் என்ன தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. தற்கொலை பண்ணி இல்ல, கைத்துல தொங்கி பரிதாபமா பைத்தியக்காரத்தனமா சாகிறது இல்லை. தூக்க மாத்திரை போட்டு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம அமைதியா தூங்கிடலாம். ஆண்டவர் கூட இருந்து இந்த வேலையை நீ செய்ய வேண்டாம், எனக்காக நீ இந்த பூமியில வாழணும், நான் உன்னை கூப்பிடுறவள நீ வந்தா போதுன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அப்படிதான் உங்களையும் வச்சிருக்கிறார். ஏசப்பா கூட இருக்கிறார். ஏசப்பா எங்க இருக்கிறார்? ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மைதான? உண்மைதான். அதுக்கு சந்தேகத்தை கொண்டு வரது சாத்தான். சாத்தானுடைய ஏஜென்ட்ஸும் சந்தேகத்தை கொண்டு வரும். இயேசு உனக்கு கூட இருந்தா உனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குமா? உனக்கு இவ்வளவு நஷ்டம் இருக்குமா? உனக்கு வேதனை இருக்குமா? உனக்கு இவ்வளவு கடன் வருமா? கடன் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், நஷ்டம் இருந்தாலும் எல்லாம் நீக்கிப்படுவார். கஷ்டங்கள் கவலைகளில் அன்பு தர நம்மை தாங்கிடுமே, கஷ்டங்கள் மாறிடுமே. இயேசுவின் நாமத்தினால் கஷ்டங்கள் மாறிடுமே. இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பயமா இருக்குதுன்னு ஏன் சொல்றீங்க? அது சாத்தானுக்கு போனாரு. சில வேளையில ஆண்டவர் நம்ம கூட இருந்தாலும் சாத்தான் மிரட்டி பார்க்கிறான், நம்ம உருட்டி பார்க்கிறான், பயமுறுத்தி பார்க்கிறான். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து துணிச்சலா தைரியமா தெம்பா முன்னேறி செல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம நாடு போற போக்க பார்த்தா பயமா இருக்குது. ஏன் பயமா இருக்கு? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பேய் பிசாசை ஜெயித்தவர் தான் ஆண்டவர் இயேசு. 33 கோடி தேவர்களை விட பெரியவர் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அதுதான் உண்மை. நம்ம ஆண்டவர் தான் எல்லா தேவர்களிலும் மேலானவர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் நம்முடைய ஆண்டவருடைய நாமம். அவர்தான் அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பூமி யாருக்கு? நம்ம ஆண்டவருடையது, நம்ம அப்பாவுடையது. ஹல்லேலூயா. பூமி, அது நிறைவு, உலகம், அதில் உள்ள குடிகள் எல்லாம் யாருடையவர்கள்? நம்ம ஆண்டவருடையவர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
இதுதாங்க எங்களுக்கு துணிச்சல், இதுதாங்க நமக்கு தைரியம். ஹல்லேலூயா. ஆமா, அங்கே பாபிலோன்ல சிறைப்பட்டு போயிருந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களோடு கூட இருந்தார். அக்கினி சூளையிலிருந்து விடுதலை பண்ணினார், காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அவங்க கூடவே இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. 3 பேரை பிடிச்சி கட்டி போட்டான் ராஜா நேபுகாத்நேச்சார் ஆள வச்சு. கொண்டு போனவனை எல்லாம் தீ பிடிச்சி செத்து போயிட்டான். இவங்க 3 பேரை தான் கட்டி போட்டான். அங்க இன்னொரு ஆளு கூட தெரியுது. அவன் கேட்கிறான், நம்ம 3 பேரை தானே கட்டி போட்டோம், அங்க 4 பேரு. தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் ஆண்டவர் இயேசு இறங்கிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்ததுனால தான் அந்த அக்கினி சூளையில போட்டு அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. புதிய ஏற்பாடுல ஒரு சங்கதி சொல்றேன், சரித்திரபூர்வமான உண்மை. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தாரே யோவான் அப்போஸ்தலன், அவருக்கு கூட யார் இருந்தார்? அவருக்கு கூட இயேசு இருந்தார், ஆண்டவர் இயேசு இருந்தார். ஆண்டவர் இயேசு இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் போய் உங்களுக்காக ஒரு சிலத்தை ஆயத்தப்படுத்திட்டு வாரேன்னு சொல்லிட்டு போனாரு. இவர் எருசலேமில் இருந்தாரு. இவரை பிடிச்சி கொதிக்கிற எண்ணெய் கோப்பையெல்லாம் தூக்கி போட்டானுங்க, ஒன்னும் ஆகலையாமே. ஆஹா, நான் நினைச்சேன் பழைய ஏற்பாட்டுல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, பிறகு தானியேலை ஆண்டவர் சிங்கங்களின் கதியிலிருந்து காப்பாத்தினாரு. ஓ, அவர் ஆராதிக்கிற தேவன். சரி ராஜா கேட்கிறாங்க அதிகாலையில அவங்க கெபியின் பக்கத்துல போய், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ? ஆம் ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்களின் வாயை தூதனை அனுப்பி கட்டி போட்டார். புதிய ஏற்பாடுல யோவான் அப்போஸ்தலன் கொதிக்கிற எண்ணெய் கொப்பரை போட்டா அவருக்கு ஒன்றும் ஆகலையா. பிறகு பார்த்தானு இவனை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கிழவனை வயதான காலத்தில் இருக்கிறான், இவனை நாடு கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி 10 என்ன தீவுக்கு நாடு கடத்தி போட்டாங்க. அங்க அவருக்கு கூட யார் இருந்தா? தேற்றவாள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி விட்டார். பரலோகம் எல்லாம் ஆண்டவர் காட்டி விடுகிறாரு. இங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, இங்க பாரு. பரலோக காட்சியெல்லாம் காத்து சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, பரலோக காட்சி காட்டுகிறார். ஆண்டவரே நம்ம பார்க்கறதுக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவர் பிரசன்னத்தை உணர முடியுது. ஆண்டவர் இருக்கிறாருன்னு உங்களுக்கு உணர முடியுதா? எனக்கு முடியுது. ஹல்லேலூயா. கொள்ளைக்காரன் எல்லாம் வந்தான்னா என்ன பண்ணுவாரு? கொள்ளைக்காரன் வந்தா ஆண்டவர் தூதன்கிட்ட சொல்லி துரத்திடுவாரு. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூலு சாரு சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர் இயேசுவையும் பற்றியும் சாத்தானை பற்றியும். பிறகு கேட்டா ஒரு பையன்கிட்ட கேட்டாரு சண்டே ஸ்கூல் சாரு, என்ன கேட்டாரு? உங்க வீட்டு கதவை சாத்தான் தட்டுனா நீங்க என்ன செய்வ? நீ என்ன செய்வ? அப்ப அவன் சொல்லிட்டா, நான் ஏசப்பாவை கூப்பிடுவேன். Because he is with me, Jesus is with me, I will call him. இயேசு என்னோடு இருக்கிறார், அவரை கூப்பிடுவேன். அப்ப என்ன நடக்கும்? அப்ப ஏசப்பா கதவை திறப்பாரு, சாத்தான் என்ன செய்வான்? ஓடிடுவான். அவ்வளவுதான். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன், சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் தேன் தருவார். ஹல்லேலூயா. ஏய், பிசாசுகளின் தொந்தரவு உங்களுக்கு இருக்குதா? நீங்க வேற ஜோசியன்கிட்ட ஒன்றும் போகண்டா, மந்திராகிட்ட போக வேண்டாம், புண்ணியத்தலத்துக்கு போக வேண்டாம், கயிறு ஒன்றும் கட்ட வேண்டாம், மஞ்சள் கயிறு, செவத்த கயிறு, கருத்த கயிறு ஒன்றும் வேண்டாம். ஏசப்பாட்ட சொல்லிட்டா போதும், அவர் தூதர்களை பாதுகாவல நிறுத்தி விடுவார். ஹல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் மறந்து போய் நீங்க கதவை கூட்டாம போயிட்டீங்களா? ஆண்டவரே ஏசப்பாட்ட சொல்லிட்டா போதும், உம்முடைய தூதனை அனுப்பி என் வீட்டை பாதுகாத்து சொன்னா நீங்க திரும்பி வர ஒரு திருட்டு பேரும் பக்கத்துல வரவிடாம தூதர்களை கொண்டு காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. தம்பி, எங்க தாத்தா ஆண்டவருக்கு கூட, இயேசு ஆண்டவரு கூட இருந்திருக்கிறாரு. எங்க தாத்தா கூட அங்க ஊர்ல உள்ள எல்லாரும் பேய வணங்கிட்டு இருந்தாங்க. குடுகுடுப்பக்காரன் அங்க ராத்திரி நெருப்பு சட்டி எடுத்துட்டு சுடுகாட்டுல இருந்து வர்றான். அவன் குடுகுடு குடு 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 விடு விடு விடுன்னு இல்ல, அது எலி பொறியில விழுந்தது, அது வேற கதை. இவன் குடுகுடுப்பக்காரன் ராத்திரி 12 மணிக்கு மேல வந்து கதை குடுகுடுப்பு அடிக்கிறான். ஊர்ல உள்ள எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறானா, இவருக்கு என்னத்தை சொல்ல போறான்? அங்க 50-60 வருஷமாக நடு வழியாக அந்த தோட்டத்தின் வழியாக ஒரு பாதை இருக்கு, ஊர்ல உள்ளதெல்லாம் இங்கே அங்கேயும் போறதுக்கு. அவன் வேலி ஓரமா பாதையில நின்றுட்டு உள்ள வர முடியாம தடுமாறுறான். அவன் சொல்றான், குடு 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 அடிச்சுட்டு சொல்றான், தேவ தூதர்கள் பாதுகாவலோ, நான் உள்ளே வரக்கூடாதோ. செத்தானு எல்லாம். எப்படி செத்தானு? இவரு கூட பெரிய கடவுள் இருக்காரு, இவனே உள்ள போக முடியலப்பா. ஆண்டவர் கூட இருந்தாருன்னா குடுகுடுப்பக்காரன் ஓரம் கட்டிடுவான், அவனே பயந்து விடுவான்.
பேய்களுக்கு எல்லாம் நம்மகிட்ட வேலை கிடையாது. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. That's why I don't fear for devil. அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு பேயை பற்றி பயமா இருக்கா? ஏசப்பா கூட இருக்கிறாரப்பா. நான் அன்னைக்கு பஸ்ஸுக்கு காத்து நின்னேன், எனக்கு பஸ்ஸே கிடைக்கல, வெளியூருக்கு போறதுக்கு ரொம்ப இருட்டா இருந்தது, எனக்கு பயமா இருந்தது. யாருக்கு பயமா இருந்தது? ஐயே, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா? உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் ஏசப்பா என் கூட இருக்கிறார். அது இருட்டோ குருட்டோ, அது தெரிஞ்ச இடமோ தெரியாத இடமோ, ஐ டோன்ட் ஃபியர். நான் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. Because the creator God is with me. சிருஷ்டிகர்த்தர், ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல இருந்து உனக்கு சொல்லி தரேன், நல்லா கவனிச்சுக்க. Come on, listen to me. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13, 15 வசனங்களை படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 28, 13, 15 வசனங்களை படிக்கிற வேளையில ஆண்டவர் அந்த யாக்கோவுக்கு தரிசனமாகி யாக்கோவுட்ட பேசுறார். எப்படி பேசுறாருன்னா, ஐ வில் பி வித் யூ. ஆண்டவர் யாக்கோவுட்ட சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். The Lord stood above it and said, behold, I am with you and will keep you wherever you go and will bring back to this land, for I will not leave you until I have done what I have spoken to you. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் வானத்துக்கு மேலாக நின்று சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன், உன்னை பத்திரமா கொண்டு வருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். God of Jacob is our God. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். உன்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஹல்லேலூயா. யாக்கோபு சேவித்த தேவன் தான் நம்முடைய தேவன். யாக்கோபுக்கு சொன்னவர் நமக்கு சொல்றாரு, நான் உன்ன கூட இருப்பேன், நீ போற இடத்துல எல்லாம் வருவேன், நீ போயிட்டு உன்னை பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எங்கேயாவது பிரயாணமா உள்ளூருக்கோ வெளியூருக்கோ போறோம்னா நம்ம ஜெபம் பண்ணிட்டு போறோம். ஏசப்பா, ஆண்டவரே, நான் பிரயாணமா போறேன், எனக்கு கூட வாரு, என்ன பாதுகாத்துக்கிட்டு நான் பத்திரமா போயிட்டு வரணும். அங்க ட்ரெயின் பெட்டி கவிழ்ந்தாலும் சரி, பிளைன் அங்க ஏர்கிராப்ட் அங்க கிராஷ் ஆனாலும் சரி, நம்ம பத்திரமா ஆண்டவர் கொண்டு வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. டாக்டர் ஜானி சுந்தரம் தூத்துக்குடியில இருந்தவர், அவர் அமெரிக்காவில் 6 வருஷம் இருந்தார். அவர் எனக்கு பைபிள் காலேஜில் இங்கிலீஷ் படிச்சு கொடுத்தார். டாக்டர் ஜானி சுந்தரம், MA PhD இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவர் சொன்னார், நான் டெல்லி வந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்து வர்றேன்னு சொல்லி என் மனைவிக்கும் என் மகளுக்கும் நான் மெசேஜ் கொடுத்துட்டேன். அவங்க சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ஏமாற்றத்துக்கு நான் வரல. அந்த ஃப்ளைட்டு வானத்திலே தீப்பிடிச்சு அது எரிஞ்சு போச்சு. அதில் தான் பொன்னப்ப நாடாரும் செத்து போயிட்டார், நாகர்கோயிலில் MLA இருந்தவர். ஐயோப்பா, இவர் போனாரா, லேட் ஆகி போச்சா, அவருக்கு இடம் இல்லையா, அதனால அடுத்த ஃப்ளைட்ல வந்திருக்கிறாரு. பத்திரமா வந்துட்டாருல டாக்டர் ஜானி சுந்தரம். ஹல்லேலூயா. போகும் இடம் எல்லாம் ஆண்டவர் கூட இருந்து பத்திரமா நம்ம கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. ஹல்லேலூயா. என் பொண்ணு எங்க போச்சோ, என் பையன் எங்க போனானோ, கடவுளே அவன் எங்க போனானோ காணலையாப்பா, அவன் அந்த பஸ்ல வரல அடுத்த பஸ்ல வரான், இந்த ட்ரெயின்ல வரல அடுத்த ட்ரெயின்ல வரான். தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என் பையன் என்ன பொண்ணு என்ன ஆச்சோ, ஆண்டவரே, பொண்ணு சின்ன வாலிப பொண்ணா இருக்குது, வயசு வந்த பொண்ணு. ஐய உனக்கு அவிசுவாசம், உனக்கு பேய்க்கு கேள்வி ரொம்ப தொந்தரவு கொடுப்பான் பார்த்துக்கிடுங்க. நம்ம இந்த தொந்தரவுக்கெல்லாம் இடம் கொடுத்துக்கு வேலை இல்லை. இயேசு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறார், நம்ம பிள்ளைகளோடு இயேசப்பா கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம போற இடத்துலயும் கூட வர்றாரு, நம்ம பிள்ளைகளுக்கு கூடயும் ஆண்டவர் கூட செல்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கணும். நாம ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே போகணும் தம்பி. அதே போல நம்ம பிள்ளைகளும் வெளியே போறவர்கள, பள்ளிக்கூடத்துக்கு போறவர்கள் ஜெபம் பண்ணிட்டு போனோம். சரியா? அப்ப பள்ளிக்கூடம் முழுசுமே தீய பிடிச்சாலும், தீ பிடிச்சாலும் சரி, தீய பள்ளிக்கூடம் பிடிச்சாலும் சரி,
நம்ம பிள்ளைகள் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவரை தெரியாத காலத்துல ஏமாத்திட்டீங்க, போயிட்டு போகுது. இப்ப ஆண்டவரை தெரியல, அதனாலதான் நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளைகளையும் ஜெபம் பண்ணி அனுப்புறோம். இயேசுப்பா நீங்க கூட இருங்க, பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க. ஹல்லேலூயா. அதுதான் கரெக்ட். அப்படிதான் நம்ம செய்யணும். இயேசுப்பா நம்ம கூட இருக்கிற யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பிறகு யாக்கோபு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, எப்படி நான் உன கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், பத்திரமா கொண்டு வருவேன்னு சொன்னதுனால யாக்கோபு பிறகு என்ன சொன்னாருன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கூட இருந்து என்னை பத்திரமா கொண்டு சேர்த்து எனக்கு சாப்பாடு எனக்கு தண்ணி எல்லாம் தந்து மறுபடியும் என்ன கொண்டு வந்து சேர்த்தாருன்னா, நான் இப்ப கல்லாக நிறுத்துற இந்த தூணு கர்த்தருடைய வீடாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட யாக்கோபு சொல்றாரு, பாத்தியா சூப்பரா இருக்கு. நான் இப்படிதான் பேசுவேன், என்னுடைய பாஷை உங்களுக்கு புரிகிறது. ஹல்லேலூயா. ஆமா, யாக்கோபு சொல்றாரு, ஆதியாகமம் 28:20 யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திருப்பி வர பண்ணுவாரானால் கர்த்தருக்கு தேவனாயிருப்பார். தூணாக நிறுத்தின கல்லு தேவனுக்கு வீடாகும். அது மட்டுமில்ல, கர்த்தனை கொடுக்க எல்லாவற்றிலும் உமக்கு தசோபாவம் செலுத்துவேன் பொருத்தனை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க இப்ப ஆலயம் கட்டிட்டீங்களா? இனி ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணுமா? கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கட்டுவோம், இன்னும் கட்டுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆலயம் கட்டலாம். சரியா? நம்ம இப்ப ஆலயம் இங்க கட்டிட்டோமா, அப்ப கட்டின ஆலயத்தில் ஆண்டவரை தொழுது கொள்வோம். ஆண்டவர் என்ன பத்திரமா எனக்கு ஊருக்கு போயிட்டு கொண்டு வந்தா நான் அவரை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அடுத்து அவருக்கு நான் தசோபாகம் செலுத்துவேன். பொருத்தனை. ஆமா, பொருத்தனை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம பத்திரமா கொண்டு போய் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அப்ப நான் உம்மை தொழுது கொள்வேன், நான் நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் தசோபாகம் செலுத்துவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு 20,000 வந்துன்னா 200 ரூபாய் இல்ல, 20,000 உங்களுக்கு வந்துன்னா 2,000 ரூபாய் யாருக்குள்ளது? ஆண்டவருக்குள்ளது. ராயருக்கும் தேவனுடையதை நம்ம தேவனுக்கு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. எனக்கு கூட ஆண்டவர் வரணும். நீங்க ஆண்டவரை கொடுக்க மாட்டீங்க, நீங்க ஆண்டவருடைய திருடுவீங்க. இது மல்லிகா தீர்க்கதரிசி கொண்டு அதான் சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். யூ ஹேவ் ராப்ட் மீ. ராபிங்னா திருடுறது, ஸ்டீலிங். திருடுறதுக்கு இன்னொரு வார்த்தை தான், இங்கிலீஷ் வார்த்தை தான் ராபிங். திருடுறது. திருடக்கூடாது. கேட்டீங்களா? திருடுறதே நிறுத்திடணும். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நம்ம யோசிக்க கூடாது, கரெக்டா கொடுத்துடணும். அடுத்தவங்க பொருளையும் திருடக்கூடாது. நான் திருட போறேன், ஆண்டவரே எனக்கு கூட வாரும், எனக்கு கூட இரும். திருடனை கூட ஆண்டவர் போக மாட்டார். திருடனை கூட போக மாட்டாரு, கொலைகாரனை கூட போக மாட்டாரு, தெய்வ பயம் இல்லாதன கூட ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. திருடனை கூட போக மாட்டாரு. ஆண்டவரே நான் இன்னைக்கு திருட போறேன், எனக்கு நிறைய கிடைக்கணும், அதுல உனக்கு நான் கொடுத்துருவேன். இது என்னப்பா? இதுதான் தப்பான கணக்கு போடுறது. திருடனை கூட ஆண்டவர் இருக்க மாட்டாரு, போக மாட்டாரு. கொலைகாரனை கூட ஆண்டவர் போக மாட்டாரு. அவன் மாட்டுவான், எனக்கு தெரியும். அவன் மாட்டிடுவான், கண்டிப்பா மாட்டிடுவான். நம்ம தப்பு கணக்கெல்லாம் போடக்கூடாது, நல்ல கணக்கு போடணும். நல்ல இடத்துக்கு போகணும், நியாயமான இடத்துக்கு போகணும். தீமையான இடத்துக்கோ தீமை செய்யறவங்க நம்ம போகக்கூடாது. அந்த வேலையை வச்சுக்கிட கூடாது. ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், நம்ம பாதுகாப்பார், பராமரிப்பார், கொண்டு வருவார். நம்ம அவரை தொழுது கொள்ளுவோம், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு உள்ளதை நம்ம சந்தோஷமா கொடுத்துருவோம். அதுல என்ன யோசனை? உங்களுக்கு யோசனையா இருக்கா? 100 மூட்டை நெல் விளைஞ்சுன்னா ஆண்டவருக்கு 1 மூட்டை தானா? கொஞ்சம் பச்சரிசி கொடுத்தா போதும். நம்ம ஆண்டவர் பணக்காரர் தானே, நம்ம ஆண்டவர் பணக்காரர் தான். அது எனக்கு தெரியும். நான் நேற்றுக்கு முந்தின நாள் கூட சொன்னேன், மை காட் இஸ் எ ரிச் காட். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இஸ் எ லவிங் காட், அன்புள்ள தேவன். இஸ் எ கேரிங் காட், நம்ம பொறுப்பெடுக்கிறவர். இஸ் எ காட் who protects us from all evil, எல்லா தீமையிலிருந்து விலக்குறவர். நம்ம ஆண்டவர் ஏழை ஆண்டவர், இஸ் எ பணக்கார காட். He is a rich God. Hallelujah. So we don't need to give anything to him. No sir. Though he is rich, we need to give him. Hallelujah. அவர் பணக்காரத ஐஸ்வர்யம் நம்ம அவரு கொடுக்க வேண்டியது முறைப்படி கொடுத்துட்டோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். Hallelujah. You are good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He is a good boy. Right from the beginning, he is clapping his hands and
praising the Lord, this small boy. Hallelujah. ஆண்டவர் கூட வருவார், எல்லா அற்புதம் செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கூட இருந்திருக்கிறாரு. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து படிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு அந்த படகிலே அவரு படுத்திருக்கிறாரு. தூங்கிட்டு இருந்தாரா? ஆமா, நித்திரையா இருந்தார். இயேசு பூமியில இருந்த வேளையில தான் நித்திரையா இருந்தார். இப்ப ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறாரா? நம்மை உண்டாக்கின நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை உண்டாக்கின நம் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த வேளையில நம்ம போல ஒரு சரீரத்துல தான் இருந்தார். ஆனா பாவமில்லாத சரீரம், பரிசுத்தராய இயேசு. அவருக்கு தூக்கம் வந்ததுன்னா தூக்கம் வந்திருக்கு, அவருக்கு பசி வந்திருக்கானா பசி வந்திருக்குது, தாகம் ஏற்பட்டிருக்குன்னா தாகம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அவருக்கு களைப்பு ஏற்பட்டிருக்கா களைப்பு ஏற்பட்டிருக்கு. மகிமை சரீரத்திலே இயேசு பூமியில வாழல, பரிசுத்தமாக வாழ்ந்தார். அதனால அவரு நம்மை போல மனுஷனானா இருக்கு இல்லையா? அவருக்கு தூக்கம் வந்து நித்திரையா இருந்தார். அப்ப என்ன நடந்திருக்குது? கப்பல் பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அகற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. Jesus arose and rebuked the wind and said to the sea, Peace, be still. And the wind ceased, and there came a great calm. Hallelujah. எப்படி ஆண்டவர் கூட இருக்கிறாரு? அப்ப எப்படி இந்த கடல்ல ஆல புயல் எல்லாம் வந்தது? ரொம்ப படகு அமலத்தக்கதான நிலமாகி போச்சு. ஆண்டவர் கூட இருந்தா காற்றுல கடல்ல அலையும் வரலாம், புயலும் வரலாம். அது வரும் வரும் வரும், அலையும் வரலாம், புயலும் வரலாம். ஆண்டவர் கூட இருக்கிறாரா? இருக்கிறாருன்னா பயம் வேண்டாம். அவங்க பயந்து போய் இயேசு நித்திரையா இருக்கிறாருன்னு அவங்க பயந்து போய் அவரை போய் தட்டி எழுப்பி உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. இப்பதான் நம்ம ஆண்டவர் நித்திரையாக இல்லையே, உறங்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே எழும்புக ஏசப்பா, ஏசப்பா எழும்புக ஏசப்பா, நாங்க எல்லாம் சாக போறோம், பெரிய அலையும் புயலும் வந்திருக்குது, சுனாமி வரப்போதான். ஏசப்பா கொஞ்சம் எழும்புக ஏசப்பா. You don't need to do that now. இப்ப அதை நீங்க செய்ய வேண்டியது அவசியம் இல்லை, தேவையில்லை. He is awakened, he is alive. Hallelujah. அவர் முழிச்சுதான் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. He knows everything. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம அவரை தட்டி எழுப்ப வேண்டிய தேவையே இல்லை, அவர்கிட்ட சொல்லிட்டா போதும், செஞ்சுடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு பயமா இருக்கு, இங்க புயல் வருது, இங்க சுனாமி வருதுன்னு சொல்றாங்க, எங்களை காப்பாத்திடுவோம்னா காப்பாத்திடுவாரு. ஹல்லேலூயா. எழுந்திருவாரு, ஆண்டவர் எழுப்பிடுவாரு. காற்றே இறையாதே, கடலை அமைதலாயுது. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது உன் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். பேசுறாரு, உங்க கூட இருந்தா எதுக்கு காத்து வந்தது, எதுக்கு புயல் வந்தது? காத்தும் புயலும் அடிச்சாலும் நமக்கு பாதிப்பு இல்லை, கேடு இல்லை, நஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. அங்க புயல் வந்துதா? புயல் வந்தாலும் கர்த்தருடைய சபைக்கு எந்த நஷ்டமும் இல்லை, கேடும் இல்லை. ஹல்லேலூயா. சுனாமி வந்துதா? சுனாமியில எத்தனை பரிசுத்தவான்கள் கடலுக்கு போனாங்களா? ஒரு பரிசுத்தவானும் சாகல, ஒரு விசுவாசியும் சாகல. ஹல்லேலூயா. ஆமா, கடல் இருக்கும் வரையிலும் அங்க கடல்ல காற்று இருக்கலாம், அலை வரலாம். இந்த பூமியிலே மனுஷர்களாய் வாழும் பட்சத்தில் நமக்கு சில கஷ்டங்களும் சில நெருக்கங்களும் சில சிரமங்களும் வரலாம். நமக்கு கூட ஆண்டவர் இயேசு இருக்கிறபடியினால் பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். அங்கெல்லாம் பன்றி காய்ச்சல் பரவுகிறதாம்,
ஐயோ வேற காய்ச்சலும் பரவுதான், எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படண்டாம், ஆண்டவர் காத்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அங்க தொற்று வியாதி பரவுதா, சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் மணவாளன். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. ஓ இது உண்மைதானே. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். காற்று அலை புயல் எல்லாம் வந்தாலும் அதை கண்டு நம்ம பயப்படுற ஆளு கிடையாது. சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஹல்லேலூயா. மற்றவங்க கடல்ல மூழ்கி செத்து போயிடலாம், அவங்க புயல்ல மாட்டிக்கலாம். நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறார், பாதுகாத்துக்கிடுவார். சீஷர்களை காத்த ஆண்டவர் இயேசு நம்மை குறித்து இன்றும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்க குடும்பத்தில் சில அலை புயல் எல்லாம் வந்ததா? புருஷ மனைவிக்குள்ளார பிரச்சனை வந்ததா? கருத்து வேறுபாடு வந்ததா? சாத்தானிக கோளாறு ஏதாவது வந்ததா? நீங்க ஆண்டவர் உதவி நாடினா போதும். ஆண்டவரே இந்த அலையும் புயலையும் கொஞ்சம் அடக்கித்தாரும். உங்க பையன் பிரச்சனை பண்றானா? அப்படியா? ஒன்னு விடுவானா ஒப்பனான்னு சொல்றானா? ஆண்டவரே அலையும் புயலையும் கொஞ்சம் அமர்த்தித்தாருன்னு சொல்லிட்டா போதும், நம்ம ஆண்டவர் செஞ்சிடுவார். ஏன்னா நம்ம கூட தான் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா வருமா? வந்தா நம்மகிட்ட சொல்லிட்டா வந்தது, நம்மகிட்ட சொல்லிட்டு வரல, அது போல சொல்லாம போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கூட இருக்கிறார். அதனால என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரம்மா. என்னென்ன பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு வந்தது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு உங்க பிரச்சனை எல்லாம் தெரியாது, ஏதோ சில பிரச்சனைகள் தெரியும், அது உண்மை. ஆனா உங்க எல்லா பிரச்சனையும் அவர் Heavenly Father knows all your problems. He is there to deliver you. He is there to protect you from all evil. உங்களை பாதுகாக்க, எல்லா தீமைக்கு விலக்கி ரட்சிக்க அவர் உண்மையுள்ளவராய் வல்லமையுள்ளவராய் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அலை வந்தால் புயல் வந்தால் அஞ்சிடே. இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே. காலங்கள் நிறைந்து காலமெல்லாம்
அஞ்சிடே அஞ்சிடே உங்களை எவன்டா இருக்கான்? உங்களை எவன்டா காப்பாற்றுவான்? எங்க கூட யார் இருக்கிறா? அவர ஆண்டவர் இருக்கிறாரப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாமே, உங்க குடும்பத்தில் நோயும் பிடியும் பேயுமாமே, ஆண்டவர் கூட இருக்கிறா. ஓ வேலை நீ பாரு. ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் உள்ளவர், எங்களை காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. காற்றை இறையாது, கடலை அமைதலாய். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். The Lord was with Joseph. யோசேப்போடு ஆண்டவர் கூட இருந்தார். தம்பி, யோசேப்பு கூட அண்ணன் இல்ல, அப்பா இல்ல, அம்மா ஏற்கனவே செத்து போயாச்சு. அந்நிய தேசத்திலே, அங்க எகிப்து தேசத்திலே அண்ணன்மாரு எல்லாரும் ஏகமனதாக சேர்ந்து 20 வெள்ளிக்காசு வித்து இஸ்மவேலரிடத்துல வித்து போட்டாங்கல்ல. இங்க இப்ப அந்நிய தேசத்தில் எகிப்துல வந்திருக்கிறார்களே. But the Lord was with Joseph. Hallelujah. உன்னை வித்துட்டாங்களா? உன்னுடைய சகோதரர்கள் வெறுத்தார்களா? ஒதுக்கினார்களா? புறம்பே தள்ளினார்களா? ஏமாத்திட்டாங்களா? The Lord was with Joseph. Hallelujah. ஆண்டவர் கூட இருந்தா போதும் அம்மா. என்னை எவன் வச்சு வெள்ளம் குடிச்சாலும் வச்சு வெள்ளம் குடிச்சிட்டு நீ போ. 20 வெள்ளிக்காசு தானே உனக்கு கிடைக்குது. எனக்கு வேற சொல்லி நீ என்ன வேணுமோ வச்சு வெள்ளம் குடிச்சுக்க. I don't bother, I don't worry, I don't mind. நான் இதெல்லாம் பொருட்டாக எண்ணவில்லை. ஆண்டவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஏமாத்திட்டாங்களா? வஞ்சிட்டாங்களா? உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாங்களா? துரோகம் பண்ணிட்டாங்களா? ஏமாத்தி போட்டாங்களா? உங்களை கொள்ள அடிச்சிட்டாங்களா? அப்படியா? ஓஹோ, ஆண்டவர் கூட இருக்கிறாரா? அது போதும்ப்பா. நான் அதைத்தான் அன்றும் இன்னும் சொல்லிட்டே வரேன். உன்னை ஏமாத்தினாலும் சரி, கொள்ள அடிச்சாலும் சரி, உனக்கு தீமை செஞ்சாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, ஊர்லயே இருக்க விட மாட்டேன்னு ஊரை விட்டு எங்கேயாவது கிளப்பினாலும் சரி. ஹல்லேலூயா. The Lord God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? Be bold. தெம்பாருங்க. Be of good courage. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறாரா? தைரியமா இருங்க. அண்ணன் இல்லை, எனக்கு கூட அண்ணன் இல்லை, என்னை விட தம்பி இல்லை, எங்க அம்மா இல்லை, எங்க அக்கா இல்லை, எங்க அப்பா இல்லை, ஒருத்தரும் வேண்டாம். எனக்கு கூட ஒருத்தரும் வேண்டாம். எனக்கு கூட ஏசப்பா இருந்தா போதும் தம்பி. ஹல்லேலூயா. எல்லாரும் இருந்து ஆண்டவர் கூட இல்லைன்னா என்ன டேஸ்ட்? எல்லாரும் ஒருத்தரும் இல்லாட்டாலும் எனக்கு கூட ஆண்டவர் இருக்கிறாரப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறத நினைச்சிட்டா என்னுள்ளும் துள்ளுதையா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான். யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்தார். அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சால பொய்க்குற்ற சாட்டப்பட்டு போடப்பட்டான். அங்கேயும் இயேசு கூட ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒரு நாள் வந்தது. There came a day the Lord God exalted him to be the prime minister of Egypt. ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் அவரை உயர்த்தி எகிப்தின் அதிபதியாக உட்கார செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். விட்டாலும் வெள்ளம் குடிச்சாலும் அடிமையாக்கினாலும் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டாலும் சிறைச்சாலையில போடப்பட்டாலும் ஆண்டவர் கூட இருந்தால் போதும். ஆண்டவர் கூட இருந்தால் போதும். உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார பண்ணுவார். அதுதான் இன்றைய சத்தியம். that is true. அதுதான் ஆண்டவர் செய்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிற ஏற்றபடி நம்ம நடந்துக்கிடணும். அங்கதான் இருக்கு ரகசியம். அதுதான் விஷயம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற தக்கதாக நம்ம நடந்துக்கிடணும். He was maintaining a holy life. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அவன் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறான். தூய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் நான் திருப்பி திருப்பி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். He was leading a holy life. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா இருந்துன்னா, நீ ஒருவேளை ஏழ்மையினால கடன் வாங்கி கொடுக்க முடியாத நபரா இருந்தாலோ, இல்ல ஈவன் இஃப் யூ ஆர் எ பெகர், ஒரு பிச்சைக்காரனா இருந்தா கூட, there is a day coming the Lord will exalt you. பரிசுத்தமா நீ வாழ்கிறியா? I give you guarantee in the name of the living God. He will bless you. He will exalt you. Hallelujah. அதுதான் உண்மை.
பரிசுத்தத்தை காத்து கொண்டால் ஒன்னு பொய் குற்றம் சாட்டி என்ன சொல்லிட்டு போறான், எவனும் சொல்லிட்டு போறான். யூ நீட் நாட் கிவ் எனி எக்ஸ்பிளனேஷன் டு எனிஒன். மெயின்டைன் தி ஹோலி லைஃப். பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்க. ஆண்டவர் கூட இருப்பார். வீடியோ குடிச்சிட்டான், ஒரு வெத்திலையை போட்டுட்டான், ஒரு திருநீரை போட்டுட்டான், இதெல்லாம் ஏமாத்து வேலை. ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். பாவ காரியத்தை விட்டுட்டோம்னா கேரண்டியா சொல்ல ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். இதோ ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, இருக்கிறார். நீ பாவம் செஞ்சுட்டாருன்னா நீ சிகரெட் குடிக்கலாம். ஆண்டவருக்கு அந்த புகை பிடிக்குமா? ஒருத்தன் சிகரெட் குடிச்சா எனக்கே பிடிக்காது, நானே அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டேன், எனக்கே பிடிக்காது. நான் சபைக்கு பம்பு இறக்குறதுக்கு சுதர்சன் பம்ப் சின்ன கும்போணத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவர்கிட்ட போய் பார்க்க போனால ஏன் ஒரு ஆஃப் ஷர்ட் போட்டிருந்தேன், ஒரு ஃபாரின் ஷர்ட், விலை கூடுன நல்ல ஷர்ட். அவன் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தவன் எப்படியோ எனக்கு சட்டையில் பட்டு ஒரு தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு, ஒரு ஹோல் விழுந்துச்சு. எனக்கு பயங்கர கோபம் வந்தது, அடிச்சிடலாமான்னு வந்தது. நம்ம அடிக்கக்கூடாது இல்லை, நம்ம ஆண்டோடைய பிள்ளை. அதனால நான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணேன். பரவ முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நம்ம இந்த ஜென்மத்துக்கு அவங்க கடைக்கு போகக்கூடாது. அவன் சிகரெட்டு குடிச்சது நம்ம பக்கத்தில் குடிச்சது தப்பு, அடுத்து நமக்கு சட்டை தீ பிடிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டான், அது இன்னொரு தப்பு. எனக்கு சிகரெட் பிடிக்கிறவன் பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன்ப்பா, தண்ணி போட்டவன பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன், கொலைகாரனுக்கு நான் கூட்டாளியே கிடையாது. அப்போ ஆண்டவர் கூட இருப்பாரா? நான் எங்கேயாவது போனால் யாராவது வீட்டிலே விசுவாசிங்க வீட்டிலையோ அல்லது யாருக்கும் வீட்டுக்கு போனால் சினிமா ஓடிட்டு இருந்தால் கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணுங்காட்டி சொல்லிடுவேன். இல்லையா நான் உடனே அடுத்த சிக்கல நான் போயிடுவேன், அதுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன், எனக்கு வேலை கிடையாது. அப்போ நம்ம பாவம் செய்தால் ஆண்டவர் கூட இருப்பாரா? இருக்க மாட்டார். அதனால ஆண்டவர் எனக்கு கூட இருக்கணும்னு உள்ளதுக்காக நான் அவருக்கு மரியாதை கொடுத்து நான் பாவம் செய்ய மாட்டேன். அதுதான் ரகசியம். நீ ஆண்டவர் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் பிள்ளைதானே, ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்நானம் பெற்றியா, பரிசுத்தாய் பெற்றியா, கர்த்தருடைய மத்தியில பங்கு பெறியா, ஆண்டவர் ஆராதிக்கிறார்ல, ஆண்டவர் கூட இருக்கிறார்ல. why do you go for doing sin? ஏன் பாவம் செய்ய போறேன்? எதுக்கு திருடுக்கு போறேன்? எதுக்கு கெட்ட வார்த்தை பேசுறேன்? கெட்ட வார்த்தை பேசுறவன் நான் வெளிப்படையா சொல்றேன். எனக்கு ஒரு நல்ல மெக்கானிக் கும்போணத்தில் இருக்கிறார், எனக்கு வண்டிக்கு உள்ள மெக்கானிக். ஒரு நாள் அவரை நான் டூ வீலர்ல கூட்டிட்டு வரல, வழி நடுக இன்னொருத்தனை கெட்ட வார்த்தை பேசினார். நான் பார்த்தேன், இனிமேல் இவர் எனக்கு மெக்கானிக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வண்டி ஓடினாலும் ஓடாட்டாலும் அவ்வளவுதான். அந்த மனுஷனை விட்டுட்டேன். என்ன கண்டா அவ்வளவு மரியாதை, என்னட்ட அவ்வளவு மரியாதையா நடந்து கொள்வார். ஆனா இன்னொருத்தனை கெட்ட வார்த்தை பேசுறேன். நான் சொன்னேன், இங்க பாருங்க ஐயா, எனக்கு கெட்ட வார்த்தை பேசுறது பிடிக்காது, கெட்ட வார்த்தை கேட்கறதும் பிடிக்காது, நீங்க தயவு செய்து நிறுத்திருங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் நிறுத்தினா திரும்ப ஆரம்பிச்சுட்டார். நான் பார்த்தேன், இனி இவர் நமக்கு லாயக்கூடாது, ஆண்டவர் கூட இருக்கணுமா? நான் திருப்பி சொல்ல, as a man I don't like people speaking evil words. ஒரு மனுஷனாக இருந்து கெட்ட வார்த்தை பேசுறேன்னு கூட நான் எனக்கு பிடிக்கல. நீ கெட்ட வார்த்தை பேசுறவங்க ஆண்டவர் இருப்பாரா? நீ சினிமா பாக்குறவங்க ஆண்டவர் இருப்பாரா? நீ திருடுற வேலையில ஆண்டவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். ஆண்டவர் கூட இருக்கணும் உள்ளதுக்காக நம்ம பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நம்ம கூட இருப்பாரு. எவன் என்ன தீமை செய்ய நினைச்சாலும் ஆண்டவர் வெற்றி சிறந்தருளுவார், ஆண்டவர் உயர்த்திடுவார். அல்லேலூயா. அதுதான் ரகசியம், இதுதான் தெய்வீக வெளிப்பாடு, இதுதான் சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து நம்ம வாழ்க்கையில நான் பல முறையில சாக வேண்டிய சூழல் எல்லாம் எனக்கு வந்தது பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு எப்பாவது சாகக்கூடிய நேரம் ஏதாவது வந்ததா? செத்துருவேன்னு ஏதோ ஒரு நேரம் உங்களுக்கு வரல, இல்ல வராது, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை அப்படி ஒரு சந்தர்ப்பம் வராம காத்துக்கிட்டு இருக்கிறார். எனக்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது, எனக்கு பல விபத்துகள் ஏற்பட்டது. நான் செத்துருவேன்னு எனக்கே தெரியும். பன்றி குறுக்க பைக்கில் விழுந்தாச்சு, எனக்கு தெரியுது. நான் சில நொடிகள்ல செத்துருவேன்னு தெரியுது. ஆனா எனக்கு அறியாமலே என்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இயேசுவின் ரத்தம் ஜெயம், அதுதான் எனக்கு தெரியும். அது ஒரு ஆக்சிடென்ட், 3 வீலர் ஒரு ஆக்சிடென்ட், 4 வீலர் ஒரு ஆக்சிடென்ட், எல்லாம் விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருந்ததுனால என்ன உயிரோட காப்பாத்திட்டார், ஒரு எலும்பு புரியாம காப்பாத்திட்டாருங்க. அதைத்தான் நான் சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். 34ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உடம்புக்கு முடியாம மூச்சு திணறல் வந்து வீசியா, மூச்சு திணறல் வந்து அன்னைக்கே செத்துருப்பேன். 15 வருஷம் இருக்குமா? எனக்கே தெரியும்மா, நான் போயிருவேன். I want to see my children.
அதுக்கே நேரம் கிடைக்கல. என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, வண்டி பறந்து போச்சு, வேனு எனக்கு தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு, போயிட வேண்டியதான், நேரம் வந்து போச்சு. நானே சாக போறேன், என்னையா சபையில ஆராதனை, வீட்டுக்கு போங்கடா. சபையில ஆராதனை நடக்கட்டும், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட இருந்து தூதனிட்ட சொல்லி நீ அவனை கொண்டு விடுன்னு சொல்லிட்டார்ல, வந்திருக்கேன். ஹல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே உன்னோடு இருந்து தேற்றினார் தப்போலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தப்போலினார். ஆத்திரோ நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரோ நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சபையில் உள்ள அநேக ஸ்திரீகளுக்கு பிரசவ காலகட்டத்தில் அவங்களும் பயந்துருப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களும் பயந்துருப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் மனசில் கவலையாகத்தான் இருந்தது. நான் பயப்படலை. ஆண்டவரிடத்தில் ஊக்கமான ஒரு மன்றாட்டு, ஆண்டவரே காப்பாற்றிடணும் அப்பா, நீர் கூட இருந்து காப்பாற்றிடணும். எனக்கு தெரியும், இந்த சபையில ஆராய்ச்சி வருகிற ஒரு சிலர் எப்பவோ பிள்ளை பேட்டில் செத்துருக்க வேண்டியவங்க. ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்துக்கிட்டார். டாக்டர்கிட்ட கேட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு சொன்னா கூட அற்புதமான ஆண்டவர் கூட இருந்து காப்பாத்திட்டார் இல்லையா. தாவீது சொல்லி இருக்கிறாரு, எனக்கு தெரியும், அதான் சொல்றேன். 23ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல சூப்பரா சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். I fear no evil because the Lord is with me. Hallelujah. Though I walk through the valley of the shadow of death, நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார். The Lord is with me. Hallelujah. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரிட்டு இருந்தாலோ நேரிட இருந்தாலோ you don't need to fear. Look unto the Lord. ஆண்டவரை பாரு. Cry unto the Lord. அவர்கிட்ட அழு. உன்னை காப்பா காப்பா உன்னை என்றென்றும் வழுவாமலே இம்மட்டும் காத்தா இம்மானுவேலா இன்னமும் காத்திடுவார். இம்மட்டும் காத்தா இம்மானுவேலா இன்னமும் காத்திடுவார். காப்பா உன்னை. ஹல்லேலூயா. ஐயோ செத்து போயிருவேன்னு டாக்டர் சொல்லிட்டார். அப்படியா சொல்லிட்டாரா? இப்ப நான் என்ன செய்யணும்? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் மீ டு டு? நீங்க நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? ப்ளீஸ் ப்ரே. ஜெபம் பண்ணுமா? பாஸ்டர் பல்ஸ்பிட்ரேஷன் ரொம்ப இதே துடிப்பு கூடி போச்சு, நாடி துடிப்பு கூடி போச்சு. வாட் ஷால் ஐ டு ஃபார் யூ? ராத்திரி நடுராத்திரி கூப்பிடுறாங்க. நான் என்ன பண்றது? செல்லுல நான் என்ன டாக்டரா? நான் ஊசி போட முடியுமா? மருந்து கொடுக்க முடியுமா? மாத்திரை குடிக்க முடியுமா? எனக்கு என்ன தெரியும்? வாட் ஷால் ஐ டு ஃபார் யூ? ப்ளீஸ் ப்ரே. தயவு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பிதாவே, நல்லவரே, வல்லவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, இறங்கி ஜீவனை தந்துரும். ஹல்லேலூயா. சாந்தி சாந்தி சியார் சாந்தி இருக்கிறாப்புல. வெளிப்பஜபம் முடிஞ்சு 2:30 மணிக்கு சாந்திக்கு போன் அடிக்குது 1க்கு 2 தடவை. யாரு இந்நேரம் அடிக்கிறாங்களோ மாறி அடிக்கிறாங்களோ, மூச்சு திணறலா இருக்கு. மை காட் இஸ் எ லவிங் காட். என் ஆண்டவர் நல்லவர், அன்புள்ளவர். He is a living God. God is with you. ஆண்டவர் என கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறாரு. Hallelujah. You are alive because the Lord is with you. எனக்கு ரொம்ப சந்தோஷம். I am very much encouraged. I am very bold because the Lord is with us. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். Hallelujah. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் டாக்டரும் சொல்லிட்டாரு,
என்னதோ சந்தேகம்தான். அங்க இன்டென்சிவ் கேர்ல வச்சிருக்கிறாங்க. கல் இருக்குதான், மண் இருக்குதான், விறகு இருக்குதா, கல் இருக்குது, மண் இருக்குதா. அங்க பிளாக் இருக்கு. பாஸ்டர் அப்ரஹாம் சார், வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் யுவர் அக்கா? உங்க அக்காவுக்கு இப்ப கல்லும் இல்லை, இதே அடைப்பும் இல்லை. அவர் பார்த்து விட்டாரு. ஆபரேஷன் இல்லாமலே அற்புதம் செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம கூடவே இருக்கிறாரு ஐயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு அவிசுவாசம். பாப்பா பாப்பா உனக்கு அவிசுவாசம். உனக்கு டாக்டர் கத்திய வச்சு கிழிச்சா, கண்ணை தோண்டினா, அல்ல கையை வெட்டினா தான் உனக்கு சுகம் கிடைக்கும். எனக்கு அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு டாக்டர் ஊசி போடாமலே எனக்கு சுகம் கிடைச்சிருக்கணும் தான் எனக்கு விசுவாசம். நான் அப்படிதான் விசுவாசித்து அப்படி போயிட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷம் போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி 34 ஆண்டு முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வண்டி போக வேண்டியது இருக்கு, போயிட்டே இருக்குது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு உள்ளது பயங்கரமான இடம். எனக்கு நான் செத்துருவேன்னு தெரியுது. அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்ப சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்க. டாக்டர் வரக்கு முன்னாலும் மூச்சு நின்று போச்சா என்ன பண்ண முடியும்? டாக்டர் வர ஊசி போட்டு எடுத்துருவாரா? உயிரை கொண்டு வந்துருவாரா? நோ டாக்டர் கேன் பிரிங் பேக் த லைஃப். கொண்டு வர முடியாது. நம்ம முறைப்படி சொல்லிடுவோம் அவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்முடையவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. With a broken heart, உடைந்த உள்ளத்தோடு நான் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக நான் மன்றாடி இருக்கிறேன். அன்பின் அப்பன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், இரக்கம் காட்டியிருக்கிறார், நமக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. எனக்கு இறங்கினார், உங்களுக்கு இறங்கினார், உங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்னும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்னும் பாடு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, glory to God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கிற வேளையில் ஆண்டவர் இயேசுவோட மார்த்தாள் வந்து அழுகிறா. பெத்தானியா கிராமத்து மார்த்தாள் இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனால முதலாவது அந்த மார்த்தாள் இயேசு வந்திருக்கிறார். எதுக்கு? விருந்துக்கு இல்ல. அந்த மார்த்தாளுடைய சகோதரன், மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி மரியாள், மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு, அவன் உடம்புக்கு முடியலன்னு ஆண்டவருக்கு தகவல் கொடுத்து அவன் செத்து அடக்கம் பண்ணி 4ஆம் நாள் வந்திருக்கிறாரு. அவர் வராருன்னு அறிஞ்ச உடனே மார்த்தா ஓடி போய் அழுது கெஞ்சுறார். யோவான் 11:21 என்ன எழுதியிருக்குது? நீர் இங்கே இருந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று தமிழ் பைபிள்ல எழுதியிருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல நல்ல தெளிவாகவே எழுதியிருக்குது. அது எப்படி எழுதியிருக்குது? If you had been here, my brother would not have died. அதான் கரெக்ட். நீர் இங்கே இருந்திருந்தீரானால், எங்க கூட இருந்திருந்தீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கூட இருந்தா அங்க சாவு இல்லை. ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியுது. இப்ப அடுக்கமணி 4ஆம் நாள் வந்திருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப இயேசுனாரு என்ன செய்ய போறாரு? அவர் இப்ப கருமாரி கொண்டாட வந்திருக்கிறாரா? துக்க ரசிக்க வந்திருக்கிறாரா? இல்ல, அற்புதம் செய்ய வந்திருக்கிறார், எழுப்ப வந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் அவங்க நேசித்தாங்க. ஆண்டவருக்கு முன்கூட்டியே செய்தி சொன்னாங்க. ஆண்டவர் தான் வரக்கு லேட் ஆச்சு. இது ஆண்டவருக்கு தப்பு இல்லை, ஆண்டவர் குற்றம் இல்லை, இவங்களும் தப்பு இல்லை. இவங்க முறைப்படி நேரம் செய்தி சொல்லிட்டாங்க இல்ல. அதுதான் ஆண்டவர் பிந்தி வந்தாலும் நான் அடக்கமணி 4ஆவது நாள் ஆனாலும் அற்புதம்
அற்புதம் செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உள்ளபடி முறைப்படி தகவலை சரியான நேரத்துக்கு கொடுத்துட்டா அவர் அற்புதம் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. செத்த பிறகு இயேசுநாதர்கிட்ட சொல்றதை விட உயிரோடு இருக்கிற வேளையில கொஞ்சம் முடியல, கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னு சொல்ற வேளையில இயேசுநாதர்கிட்ட உடம்புல உயிர் இருக்கிற வேளையில சொல்லிட்டா அவர் எழுப்பிடுவார், அற்புதம் செஞ்சிடுவாரு. ஹல்லேலூயா. அங்க துபாயில நம்ம அண்ணன் இருக்கிறாரு, நம்ம பாய் அண்ணன் இருந்தாரு. அவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஆபரேஷன் பண்ற வேளையில இருதயம் நின்று வச்சுல. அவன் பிறகு என்ன நடந்தான், அவங்க அங்கிருந்து கூப்பிட்டு அந்த சிஸ்டர் ஜபம் நடத்திட்டு இருந்த என் மனைவிடத்துல வந்து சொல்லி, நீங்க வேண்டுங்க ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க, எங்க வீட்டுக்காரருக்கு உயிர் இல்லையா. பிரசங்க எல்லாம் நிறுத்தியாச்சு இடையில. ஆண்டவரே இரக்கம் உள்ளவரே, எங்கள் சகோதரனுக்கு ஜீவனை தாரும். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் வந்தாரு, நல்ல சுகமாய் வந்தாரு. அவர் எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரு. என்ன புட்டிச்சு கட்டி அப்படியே அழுதாரு. He is still alive. ஹல்லேலூயா. அவரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார், ஆண்டவரை விசுவாசிக்கிறார், ஆண்டவர் இயேசுவை நம்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நமக்கு அற்புதம் செய்கிறாரு, நமக்கு அன்பானவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆனா ஆண்டவர் கூட இருந்து நமக்கு அற்புதம் செய்கிறார். நீங்க எல்லாரும் எங்களுக்காக வேண்டிக்கிடுங்க, நாங்க அந்த சூடத்தையும் சாம்பிராணியும் குளிச்சிட்டு வரோம். அங்க சாமி அங்க கோவில் அங்க தெருவில் இருக்குல்ல, முன்னையில் அதை வேண்டிட்டு வரோம். God cannot help you. ஆண்டவர் உதவி செய்யணும்னா, ஒத்தாசை பண்ணணும்னா, அற்புதம் செய்யணும்னா அந்த சூடன் சாம்பிராணி அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற மாமியெல்லாம் விட்டுட்டு வந்துரு, இயேசு அண்டையில வந்துரு. அவரு தான் அற்புதம் செய்வார். அவர் தான் ஜீவனின் அதிபதி, அவர் தான் வாழ்வழிக்க வந்த வள்ளல். ஹல்லேலூயா. மார்த்தாளுடைய சகோதரன் லாசருவை செத்து 4 நாள் உயிரோடு எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னும் ஜீவிக்கிறார், இன்னும் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அப்படியா? ஆமா. ஆனா இதுல ஒரு விதி விலக்கு இருக்கு, அதையும் சொல்லிட்டாரு. ஆண்டவர் யாரையாவது அவர்கிட்ட கூட்டி சேர்த்துறணும். அவருக்கு ஆசை கண்டு போச்சு, பொறுக்காத ஆசை வந்துட்டு என்ன கூப்பிட்டுறணும்னு நினைச்சிட்டா நீங்க கண்ணு எமைய மூடி திறக்கிறவங்களால என்ன கூப்பிட்டுருவார், உங்களுக்கே தெரியாது. நீங்க 6:30 வந்துருவீங்க, பாஸ்டர் ஐயா எல்லா நாளும் நேரம் வருவார், காணவே இல்லை. பாஸ்டரும் காணல, சிஸ்டரும் காணல, யாரையும் காணல. இன்னைக்கு யாராவது உண்டா இல்லையா? எங்கேயா போனாங்க? கான்ஃபரன்ஸுக்கா போனாங்க. பாஸ்டர் மோட்சத்துக்கு போயிட்டாரு விடிய காலத்துல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்த கால வேளையில் எங்க தாத்தா பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எங்க சித்தப்பாரு அவர் சாகு வர உயிர் தெழுதல் பண்டிகை கொண்டாட மாட்டாரா? நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், எப்பா ஏன் சித்தப்பா வந்து உயிர் தெழுந்த பண்டிகை கொண்டாடுறாருல்ல? அவருக்கு பைத்தியம், அவருக்கு இருக்கு. ஏன்பா பப்பா அன்னைக்கு தான் பரலோகத்துக்கு போனாங்க, அதனால அவங்க கொண்டாட மாட்டாங்க. நமக்கு அப்படி எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். நம்ம கூப்பிடணும்னு நினைச்சிட்டாருன்னா யாருக்கும் நேரம் கொடுக்க மாட்டாரு, அன்பாக கூப்பிடுறாரு. யாருக்கும் தொந்தரவு இல்லாம, இழுபறி இல்லாம, பிரச்சனை இல்லாம சுமுகமாக சேர்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. சோத்ரம். ஹல்லேலூயா. அப்ப முறுமுறுக்க கூடாது, அப்ப கிறுக்க கூடாது. என்ன ஆண்டவரே இப்படி நீர் செஞ்சு போட்டு ஆண்டவரே. அங்க தேவ மனுஷன் நடராஜ மேலையார் பரிசுத்தவான் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி பரலோகத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு உடம்பு முடியல, திடீர்னு நல்லாதான் ரத்தம் வாந்தி வந்தது. ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க, ஆபரேஷன் பண்ணாங்க. நாங்க பார்த்தேன், நான் ராத்திரி பேரு கூட இருந்தேன். அப்ப அவர் கூப்பிட்டார், கம் ஆன் பிரதர், கம் கம், மை வைஃப் கம், சிஸ்டர் பத்மா மேலர் கம் கம், பிரதர் ஜெபஸ்டின் வைஃப் சிஸ்டர் விக்டோரியா கம் ஆன். I am seeing a beautiful house in the midst of the clouds.
வானத்தின் மத்தியிலே ஒரு அழகான வீட்டை பார்க்கிறேன். முடிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆண்டவர்கிட்ட இவர் போயிடுவார். அதுக்கப்புறம் இனி எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. சிஸ்டர் சாரா நவராஜ் வந்தாங்க. சிஸ்டர் பத்மா மேலரை பார்த்தாங்க. சிஸ்டர் ஐயாவை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பதான் சீக்கிரம் அந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரியும். ஆல் ரைட், ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்கல்ல. அவர் போயிட்டார், பரிசுத்தமா போயிட்டாரு. தேவ மனுஷன் நடராஜ மேலார் என்னுடைய தகப்பனாக நான் நேசித்தவர், என்னை மகனாக ஆசீர்வதித்தவர், யூ ஆர் மை சன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்ல, அவரு தான் போயிட்டாரு. அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரு, அவர் போயிட்டாரு. ஹல்லேலூயா. என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள வச்சு நல்லா கவனிச்சுட்டு இருந்தோம். காலையில் சொல்றாங்க தேவதூதர்களின் பணிவிடை முடிந்தது. வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு புரிஞ்சு போச்சு, இன்னையோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் கூப்பிடுறாரு. காலையில இருந்து 2 மணி வரை உபவாச ஜெபம். என் மனைவி போய் கேட்டாமல, அம்மா ஏதாவது குடிக்கிறீங்களா? உன்னுடைய வேலையை பார், உன்னுடைய வேலையை பார். 2 மணி உபவாசம் முடிஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டாங்க. 3 மணிக்கு என்ன கூப்பிட்டாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாங்க கூடி ஜெபம் பண்ற ஒரு ஜெபம் உண்டு தினமும் மத்தியானத்துக்கு மேல. ஆண்டவரே பரிசுத்தவான்களை பாதுகாத்தருளும், ஊழியர்களை ஆசீர்வதியும், மலைவாழ் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வர்களை காத்துக்கொள்ளும், சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களை விடுதலையாக்கும். இதுதான் ஜெபம். 1 மணி நேரம். சாயங்காலம் 6:30 மணி வார வேளையில சீக்கிரமா நான் அன்றைக்கு ஊழியத்துக்கு வெளியே போக வேண்டிய ஆளு. என்னதோ நான் போகல, எனக்கு உடம்பு எல்லாம் நல்லா தான் இருந்து, நான் போகல. திடீரென்று என்ன கூப்பிட்டாப்புல மனைவி பிள்ளைகள், டடி சீக்கிரம் வாங்க. ஒரு சவுண்ட் வருது, இயேசுவே இயேசுவே இயேசுவே. போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்ப அவங்க எங்க போயிட்டாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அந்த வான்கரையில் நாம் நின்று பின்னோக்கீரங்களை பாடுவோம், மீட்பின் நன்மைகளை உணர்ந்து மீட்பற்காய் நாம் உயிர் விடுவோம். இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. We are going to meet them again. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது முதலாவது எழுந்திருப்பார்கள். நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. உண்மை, சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இயேசு கூட இருக்கிறார், நம்ம கூட்டிட்டே போறாரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் எங்க கூட்டிட்டு போயிடுவாரு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தா. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு மேரீடு மேன், பிள்ளைக்குட்டிக்கார மனுஷன். பிள்ளைக்குட்டிக்கார மனுஷனா இருந்தாலும் இயேசுவோடு தான் நடந்துட்டு இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் பார்த்தாரு, கூட்டிகிட்டே போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா நம்ம என்ன செய்வார் தெரியுமா? கொன்னு போடுவாரு. என்ன கொல்ல மாட்டாரு, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஒரு நாள் கூட்டிகிட்டே போயிடுவாரு. நீங்க ஏமாந்து போயிரு. Hallelujah. I know my Lord will call me one day to be with him. ஒரு நாள் அவருக்கு கூட இருக்கிறதுக்கு என்ன கூட்டிட்டு போயிடுவாரு. சரிதான். Hallelujah. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. நீ விசுவாசியே கிடையாது, போ. If you are a believer, you must be glad about it. I'm so glad I belong to Jesus. I'm so glad I belong to Jesus. ஆனந்தம், நான் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த காலத்துல, போன நூற்றாண்டுல, walking with Jesus, walking every day, walking all the way, walking with Jesus, walking with Jesus alone. ஆண்டவரோடு நடக்கலாம். கூட இருக்கிறார் பாத்தியா, நம்ம கூட வராரு. ஹல்லேலூயா. கூட்டிட்டு போயிருவாரு. அது வர போகும் வரையிலும் நம்ம கூட இருப்பாரா? நான் சொல்லிதாரேன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னதை இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் சொல்கிறார். இப்ப சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆர் யூ கிளாட்? ஆர் யூ ஹாப்பி? ஆண்டவர் உலகத்தின் முடிவிலிருந்து சகல நாட்கள் உடனே கூட இருக்கிறேன். I am with you always, even to the end of the age. Hallelujah.
ஆண்டவர் கூட இருப்பாரா? எவ்வளவு நாள் இருப்பாரோ ஆண்டவர்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஆண்டவர் இயேசு சீஷர்களோடு இருப்பேன்னு வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஹல்லேலூயா! நம்ம கூடவே இருப்பார். அன்பான பிள்ளைகளே, தம்பி, அன்பு சகோதரர்களே, பெற்றோரே, பாட்டி, ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். God is with you. ஹல்லேலூயா! நம்ம கூடவே இருக்கிறார். கடைசி மட்டும் காக்க வல்லவர். ஹல்லேலூயா! உங்களுக்கு இனி பயம் இருக்கா? இனி ஏதாவது குழப்பம் இருக்கா? ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு. ஒரு பயமும் வேண்டாம். ஹல்லேலூயா! இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தண்ணீர்களை பயப்படாதே யாக்கோபு, பயப்படாதே. தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீரின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா! நீ தண்ணீர்களை கிடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது. ஹல்லேலூயா! ஏசாயா 43 அதிகாரம் 1-2 படிச்சு பாருஹோ. ஹல்லேலூயா! நீ என்னுடையவன், நான் உனக்கு கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு இது போதும். எவ்வளவு நாள் இருப்பார்? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா! இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே. ஆமென். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா! இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா! கூட இருந்து பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார். மறுபடியும் யாக்கோவை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார். யாக்கோபு ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷலோடு கூட இருந்தார். காற்றும் கடலும் அலையும் புயலும் வந்தாலும் எல்லாம் அமைதிப்படுத்தி விட்டார். யோசேப்போடு கூட இருந்து பத்திரமாய் காத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுட்டாரு. ஹல்லேலூயா! தாவீதின் தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் கூடவே இருக்கிறார். நம்மை காப்பாற்றினார், கரம் பிடித்தார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவர். 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோமே, ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்ருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமது ஆடி, யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமது ஆடி. இஸ்ரவேல ஜனமியண்டு இடரிடா ஏகோபாவு தெய்வமானா ஏது பயவேண்டா, ஏகோபாவு தெய்வமானா ஏது பயவேண்டா. ஹல்லேலூயா! ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா! நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. ஹல்லேலூயா! உபாகமம் 31:6 நாம் படிக்கிறோம். ஆண்டவர் விலகவே இல்லை, கைவிடவே இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார். கடைசி மட்டும் நடத்துவார். அவரை நம்பு, ஆதரிப்பார், பற்றிக்கொள். கைவிடாத நேசர். ஆண்டவருக்கு அவருடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறியா? அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறாயா? அவரை பற்றிக்கொள். ஹல்லேலூயா! எனக்கு யார் உண்டு? எனக்காக செயல்பட யார் உண்டு? எனக்கு யாரும் துணை இல்லை. நான் ஒரு அநாதை, நான் ஒரு விதவை, நான் ஆதரவற்றவள், நான் முதிர் வயது உள்ளவர். முதிர் வயதிலும் ஆண்டவர் உன்னை தள்ள மாட்டார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்க கூடவே இருப்பேன் என்கிறார். இயேசுப்பா கூட இருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, வயது முதிர்ந்த பாட்டி தாத்தா, ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை தைரியப்படுத்தினபடியினால் துதிக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே எங்களை வழிநடத்தும் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரே,
உமக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. கடைசி மட்டும் நீர் எங்களை காக்க வல்லவர். உலகத்தின் முடிவர் என்ன கடை சகல நாட்களிலும் எங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணின வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்தபடியே எங்களோடு கூட இருந்து தேவரீர் எங்களை நடத்தும்படியாக உண்மையே சார்ந்திருக்கிறோம், உண்மையே நம்பி இருக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.